வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு பருப்பு அடை. மரவள்ளிக்கிழங்கு அரிசியும் போட்டு அடை செஞ்சுருப்பீங்க. இது போல் 4 வகையான பருப்பு போட்டு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். என்னுடைய ஸ்டோரியை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு அடை போட சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கார அடை, இனிப்பு அடை, மரவள்ளிக்கிழங்கை வச்சு பொடி மாசெல்லாம் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இட்லி அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த அரிசியுடைய அளவு 150 கிராம். இதை போட்டுக்கலாம். இப்போ பருப்பு வகைகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதே டம்ளரில் நம்ம துவரம் பருப்பு இதே ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனில் நிறக்க எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பும் இதே ஸ்பூனில், இது நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனு, 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு 1 ஸ்பூன். தோல் உளுந்து 1 ஸ்பூன். தோல் உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்தே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அளவு பாதி இருக்குது கரெக்டாக. அந்த டம்ளரில் பாதி அளவு வருது. இந்த 4 பருப்பு வகைகளுமே பாதி அளவு வருது. இந்த அளவு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் செஞ்சேன், ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இப்போ இந்த பருப்பு இதில் போட்டுக்கலாம். அதாவது அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கோம், பருப்பு வகைகள் எல்லாம் சேர்ந்து 1/2 டம்ளர் எடுத்திருக்கோம். இதை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை கழுவிட்டு வந்துடுறேன். நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். நல்ல தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். அப்படியே மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ நைட்டு நம்ம காலையில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிழங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கிழங்கு நல்லா பெருசாக நிறையா இருக்குது. நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு துருவும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த அளவு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தோலை நம்ம எடுத்துக்குவோம். கிழங்கு வாங்கும்போது இந்த மாதிரி நல்ல புதுசாக வாங்கிக்கோங்க. தோலை எடுத்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2-3 நாள் ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்குவோம். உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஃபுல்லாக இவ்வளோ கிழங்கு நம்ம இன்றைக்கே செய்ய முடியாது. நான் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன் அடக்கி. மீதி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அப்படியே போட்டு நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 4 நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இடையில ஒரு நாள் தண்ணி மாற்றிக்கங்க. ஃபஸ்ட்டு வாங்கின அன்னைக்கு இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்து போட்டு வச்சுருங்க. இது கொஞ்சம் மூழ்கலை. இதை நான் 2ஆக கட் பண்ணி போட்டுடுறேன். 2ஆக கட் பண்ணிவிட்டேன். மூழ்கணும் அந்த அளவுக்கு நம்ம போட்டு வச்சிடணும். திடீர்னு நம்ம வெளியே எதுவும் போயிட்டோம்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா யூஸ் ஆகும். நைட்டு ஊற வச்சதை காலையில் பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்குது. ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 வரமிளகா போட்டு விட்றேன். இது காரமாக இருக்கும், அதனால் 2 போடுறேன். காரம் இல்லைன்னா 4 போட்டுக்கோங்க. சோம்பு 3/4 ஸ்பூன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, பருப்பு வகைகள், அரிசி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக இருக்கவாசி மிக்சியிலே அரைக்கிறேன். நீங்கள் நிறையா இருந்துச்சுன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தோல் உளுந்தெல்லாம் அப்படியே தோலோடு தான் போடணும். நம்ம தோல் எடுக்கக்கூடாது, அப்போ தான் நமக்கு சத்து. இப்போ இதுக்கு தேவையான ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு விட்றேன். 6 பல்லு பூண்டு இதை போட்டுடலாம். இதை ஃபுல்லாக நல்லா அரைச்சிட்டு வரேன். அரைச்சிட்டேன். நல்லாவே அரைச்சிக்கங்க, குறப்பெல்லாம் அரைக்க வேண்டாம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம தண்ணியில் போட்டு வச்ச கிழங்கை நம்ம இப்போ எடுத்து கேரட் துருவில் துருவிக்கலாம். இங்கே பாருங்கள், கிழங்கு நல்ல விளைஞ்ச கிழங்கு எப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள். நல்லா சன்னமாக இருக்கும் இல்லைங்களா, அதில் திருவிக்கலாம். நம்ம அரைக்க போகிறோம் மாவில் போட்டு, அதனால் திருவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி போட்டோம்னா அங்கங்கே அரைப்படாமல் இருக்கும். அதனால் திருவி தான் போடணும் உங்களுக்கு.
எல்லா பக்கமும் நல்லா மஞ்சி அந்த பருப்போடு சேர்ந்து வரும். அதுக்கு தான் நான் திருவ சொல்கிறேன். நல்லா துருவிட்டேன். இப்போ மிக்சியை ஓப்பன் பண்ணி நம்ம அளந்த டம்ளர்லேயே, அதாவது அரிசி 1 டம்ளர் எடுத்தோம், எல்லா பருப்பும் சேர்ந்து 1/2 டம்ளர் எடுத்தோம். அதே அளவு நம்ம இதில் போட்டுக்கலாம். 1 போட்டிருக்கேன். பருப்பு போட்டோம் இல்லைங்களா, அரை வருது, அரைக்கி கொஞ்சம் கூட இருக்குது, பரவாயில்ல, நம்ம இதையும் போட்டுக்கலாம். கரெக்டாக நம்ம வாங்க முடியாதுல, கலங்கலாம், அதனால் அதையும் போட்டுக்கலாம். நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். 1 கிலோ வாங்கினீங்கன்னா பிள்ளைங்களுக்கு இனிப்பு உருண்டை கொஞ்சம் வேக வச்சு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத அடை செஞ்சு கொடுத்துடலாம். இதை ஃபுல்லாக நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். மரவள்ளி கிழங்கு போட்டு நல்லா அரைச்சாச்சு. அதை ஒரு பவுலில் அப்படியே போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா அரைஞ்சி வந்துருச்சு, சூப்பராக. இப்போ இந்த பொருள்லாம் மாவில் போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன், இது போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முதல்ல வரமிளகா போட்டிருக்கோம், காரம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கணும். பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸு பொடியாக நறுக்குனது, அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை 2 இருக்குது, ஒரு கைப்பிடி முருங்கைத்தழை போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நமக்கு உடம்புக்கும் நல்லது. கீரை பிடிக்காத பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி கொடுத்துடலாம். இதை ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு 4 ஸ்பூனு தேங்காய் பூ போட்டுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூ அவசியமாக போடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த நேரத்தில் வேணால் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, எனக்கு உப்பு போதும். மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். தோசைக்கல் வச்சுட்டேன், எண்ணெய் சீனி தடவிக்கலாம். கல் காஞ்சிச்சு, நம்ம அடையை போட்டுக்கலாம். அடை வந்து இந்த பதமாக இருக்கணும், நம்ம தட்டுற பதத்துக்கு இருக்கணும். தண்ணியை தொட்டு அப்படியே தட்டி விட வேண்டியது தான். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி தட்டி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக தட்டி விட்றேன். சன்னமாக பிடிக்குனாலும் நல்லா சன்னமாக கூட தட்டி விட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, நல்லா எண்ணெய் ஊற்றி கொடுத்தோம்னா. நடுவில் ஒரு குழி பண்ணிக்கலாம். அடைக்கே நம்ம நடுவில் ஒரு குழி பண்ணி விடணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். நடுவில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குவோம், அவுட்டரில் எண்ணெய் போட்டு விடலாம். எண்ணெயெல்லாம் நிறையா போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வேகட்டும். அடை ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்குவோம். பாருங்கள் எவ்வளோ பொன்னிறமாக சூப்பராக வெந்திருக்குது. ஓரத்துலலாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக. அடை நல்லா வெந்துருச்சு. மரவள்ளி கிழங்கு பருப்பு அடை ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.